ஜெர்மனி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சஸ் எவர் டெக்னாலஜி உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரியல் காக்ரோச் ரோபோட். இந்த ரோபோட்ஸை ஸ்வாம் பயோடெக்ஸ்னு ஒரு கம்பெனி சின்ன ஸ்பை மிஷின்ஸ் போல உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோபோட்ஸ் மேலே ஒரு சின்ன பேக் பேக் போன்ற ஒரு டிவைஸை செட் பண்ண போகிறாங்க. இந்த பேக் பேக்கில் சென்சார்ஸ், கேமராஸ், டைனி சிப்ஸை வைக்க போகிறாங்க. இந்த சிப்போட வேலை என்னன்னா, அந்த காக்ரோச் மூவ்மெண்ட்டையும் அப்புறமேட்டு ஆப்ரேட் பண்ணுற சிக்னல்ஸும் அனுப்புறதா இதோட வேலையே இருக்க போகுது. இதுக்காக காக்ரோச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காக்ரோச்சஸ்னால கிராக்ஸ் அண்ட் ரஃபான என்வரன்மெண்ட்ஸை சர்வே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் ரோபோட்ஸ் போக முடியாத இடத்துல கூட இந்த காக்ரோச்னால ஈஸியாக போக முடியும். இந்த சைபாக் இன்சைட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, மிலிட்டரி சர்வேலன்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ரோபோட்ஸ் காக்ரோச் சைபாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 68 செகண்ட்ஸ்லேயே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். மக்கள் அனைவரும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் என்னென்னா எத்திக்கலான கேள்விகள் நிறைய இருக்க போதா. அதாச்சு என்னென்னா, ஒரு லிவிங் இன்செக்டை வந்து மிஷினுக்கு யூஸ் பண்ணுறது சரியானதாக இருக்க போதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இஸ் திஸ் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பையிங் ஆர் ஸ்டெப் டூ ஃபார் இருக்க போதான்னு யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என்ன சர்வேலன்ஸ் மட்டும் இல்லாமல் வெப்பனைஸ்டும் பண்ண முடியும், மிஸ்யூஸும் பண்ண முடியும் கைஸ்.